சீமான் குறித்து விஜய் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர் ரொம்பவும் நேசமாக அன்போடு என்னோட தம்பி அரசியலுக்கு வர்றான் அப்படின்னு தொடங்கப்பட்ட காலமாக இருந்தாலும் சரி, அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறதுல எல்லாம் நீங்கள் தலையிடுவீங்களா அப்படின்னு கேட்ட அந்த காலகட்டத்திலையும் சரி, ஒன்று இடது பக்கம் போ இல்லை வலது பக்கம் போ, இல்லைன்னா நடு ரோட்டில் தான் நீ அடிபட்டு சாவ என்று வரம்பு மீறி பேசிய போதும் சரி, அவருக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய இடத்துல இவரை ஒரு பொருட்டாகவே கருதலை. ஒருவேளை கடந்த காலத்தில் தன்னுடைய கால்ஷீட்டுக்காக காத்திருந்த இயக்குநர்களில் ஒருவர் என்று அப்படி நடத்துறாரான்னு நமக்கு தெரியல. இல்லை, ஒரு பொருட்டாகவே தன்னை கருதாத ஒரு நபர்கிட்ட ஏன் இவர் இவ்வளோ வலிந்து போய் அவர் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதற்கு ஒரு அசிங்கம் இருக்கும்ல. என்ன நம்ம பேசுகிறோம், ஒரு பதிலுமே இல்லை, அவரை ஏன் நம்ம திருப்பி திருப்பி அடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும்ல. இல்லை, அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. என்ன காரணம்னா, விஜய் எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, தாவேகாவுக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி என்று அவர் சொன்ன போது, டிவிகே டிஎம்கே அப்படின்னு அவர் சொன்ன போது, தன்னுடைய எதிரி பலமானவனாக இருந்தால்தான் அந்த பலமான எதிரியோடு மோதுகிற போது தன்னையும் பலசாலியாக உணர்வார்கள். எதற்காக பாஜகவை திமுக எதிர்க்கிறது? ஒரு மாநில கட்சி, ஒரு தேசிய கட்சியை எதிர்க்கிற போது ஒரு வலிமை மிக்க ஒரு அரசியல் கட்சியை எதிரியாக கட்டமைப்பதன் மூலமாக தங்களை நிரூபித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. அது மாதிரி என்ன செய்யறாருன்னா, விஜய் மிக தந்திரமாக திமுக தான் என்னுடைய எதிரி, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று சொல்வதன் வழியாக அண்ணா திமுகவை புறந்தள்ளுகிறார். அப்போ பெரிய அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக போன்ற கட்சியவே அவர் பின்னுக்கு தள்ளுகிற போது, அவர் நாம் தமிழர் கட்சி குறித்து அவர் பேசினதே கிடையாது, ஒரு பொருட்டாக அவர் கருதியதே கிடையாது. ஆனால் என்ன சிக்கல்னா, உண்மையிலேயே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி கிடையாது. உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு பெரிய போட்டி இருக்குது.